இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச கத்திரிக்காய் தக்காளி கடைதல் எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஏன் கடாயை வச்சு சொல்லித்தரேன்னா, நான் குழியான பாத்திரம் வச்சேன்னு சொன்னால் உங்களுக்கு நான் என்னென்ன போட்டு செய்கிறேங்கிறது தெரியாது. அதனால் அகலமான பாத்திரம் வச்சு செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் வேறு பாத்திரம் வச்சுக்கோங்க. கடையிற மாதிரியான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இப்போ வாங்க பார்க்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயில் பொரியட்டும். சோம்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மணத்துக்கு சோம்பு போட்டால் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குங்க. பூண்டு 3 பல், அதுவும் எண்ணெயிலே போட்டுருங்க. நல்லா பொரியட்டும். நான் பல்லாரி வெங்காயம் 2 கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேங்க. வெங்காயம் போடுற அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் நான் வெங்காயம் 2 கைப்பிடி அளவு, பச்சை மிளகா 2 கீரி வெட்டி போடுறேங்க. நல்லா தொலை விட்டே இருங்க. அதை அப்படியே கருவேப்பிலை 2 கொத்து அடி பிடிச்சிடாமல் தொலைவி விடுங்க. வெங்காயம் நிறைய சேர்த்துனோம்னா கத்திரிக்காய் தக்காளிக்கு கடைஞ்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் வெங்காயம் அதிகமாக சேர்த்திருக்கிறேங்க. நல்லா தொலைவி விட்டு இருக்கணும். பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. அடி பிடிச்சிடாமல் சிம்மில் வச்சு வதக்குங்க. சீரகம் 1/4 டீஸ்பூன் அது கூடவே நான் சேர்த்திக்கிறேன். அதையும் நல்லா தொலைவி விடுறேன். மல்லி 1/2 டீஸ்பூனுங்க. மல்லிப்பொடி, மிளகாய் பொடி 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால மிளகாய் பொடி 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. குழம்பு மிளகாய் பொடி வச்சுருந்தா போடுங்க, இல்லை சாம்பார் பொடி போட்டால் நல்லா மணமாக இருக்கும். 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. சாம்பார் பொடி தான் நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. அதுக்கு வேண்டி நான் சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அடி பிடிச்சிடாமல் நல்லா தொலைவி விடுங்க. பொடியெல்லாம் நம்ம போட்டதுனால பாருங்கள் புகை வர மாதிரி இருக்கும். நல்லா தொலைவி விட்டுறோன்னு இல்லை அடி பிடிச்சிரும். கத்திரிக்காயும் தக்காளியும் வெட்டி வச்சுக்கிறேன். நான் அது கூட ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துறேன். எதுனாலனா உருளைக்கிழங்கு 1 எக்ஸ்ட்ரா அரிஞ்சிட்டேங்க. அதையும் அது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது போட்டால் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வரும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதனால கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அறுத்து போட்டிருக்கிறேன். அதையும் நல்லா கழுவி எடுத்து அதை போட்டு அப்படியே அது கூட எல்லாம் மிங்கிள் பண்ணி கலக்கி விடுங்க. அடி பிடிச்சிடாமல் தொலைவி விட்டுட்டே இருக்கணுங்க. தொலைவி விடுங்க. கத்திரிக்காய் தக்காளி கடையிறதுக்கு நம்ம தக்காளி பழம் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணணுங்க. அதனால் இதில் நான் 6 பழம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேங்க. 6 பழத்தையுமே அது கூட போட்டு நல்லா தொலைவி விடுங்க. தக்காளி பழம் தான் அதிகமாக இருக்கணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அடி பிடிச்சிடாமல் தொலைவி விட்டுட்டே இருங்க. நான் இந்த பாத்திரத்தில் வச்சு உங்களுக்கு செஞ்சால் என்னென்ன போடுறேன்னு காட்டுறதுக்காக வேண்டி இதில் வச்சு நான் இது பண்ணியிருக்கேன். நீங்கள் குழியான பாத்திரத்தில் செஞ்சுக்கோங்க. சட்டி வச்சும் கூட செஞ்சுக்கலாங்க. நல்லா தொலைவிட்டே இருங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டால் போதுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. உப்பு 1 டீஸ்பூன் போடுங்க. எப்பவுமே உப்பு நீங்கள் போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா உப்பு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா குழம்பு டேஸ்ட்டே மாறிடும். அதனால் நீங்கள் உப்பு போட்டுட்டு கடைஞ்சதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இல்லைன்னா இந்த 1 டீஸ்பூன் போதுங்க. நல்லா அடி பிடிச்சிடாமல் தொலைவி விட்டுட்டே இருங்க. நம்ம கத்திரிக்காய் தக்காளி இதெல்லாம் வேகணும். உருளைக்கிழங்கும் 1 போட்டிருக்கிறதால வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றணுங்க. அதனால் நான் தண்ணி இப்போ ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன். அதையும் நல்லா எல்லாத்தோடையும் கலக்கி விடுறேன். 10-15 நிமிஷம் போல் வேகணும். 15 நிமிஷம் வெந்தாதாங்க உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் வேகும். தண்ணி காய் மூழ்கிற அளவுக்கு ஊற்றணுங்க. நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றி நல்லா தொலைவி விட்டுருங்க. அடி பிடிச்சிடாத மாதிரி நல்லா பூரா தொலைவி எல்லாம் ஓரமெல்லாம் எடுத்து விட்டுட்டுங்க. இப்போ மூடி எடுத்துட்டு ஒரு மூடி ஒன்று வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. 15 நிமிஷம் போல் வேகணுங்க. நல்லா இந்த தண்ணியெல்லாம் சுண்டணும், காயெல்லாம் வேகணும். அப்போ தான் டேஸ்ட் வரும். அதனால் 15 நிமிஷம் போல் இப்போ வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியெல்லாம் மிஞ்சி இருக்கணும். தக்காளி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் வெந்திருக்குங்க. நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை வேறொரு பாத்திரத்துக்கு கடையிற மாதிரியான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. நான் எடுத்து மாற்றுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றுறேன்.
மாற்றி வச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மாற்றிட்டு இப்போ பருப்பை மற்ற வச்சு நல்லா நைஸாக கடையணுங்க. கரண்டி பாருங்கள், எடுத்து பாருங்கள், நல்லா காய் வெந்துருச்சு. நல்லா எல்லாமே வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த சூடாக இருக்கும்போதே மற்ற வச்சு கடைஞ்சிடணுங்க. அப்போ நல்லா நைஸாக வரும். நைஸாக வேணுங்கிறவங்க இன்னும் கடையலாங்க. கொஞ்சம் துதியாக இருக்கிற மாதிரி கடைஞ்சா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்ற மாதிரி இருக்குங்கிறனால நான் இப்படி கடைஞ்சிருக்கிறேன். அவ்வளோதாங்க. மத்தில் ஒரு சுடு தண்ணி ஒரு 1/2 டம்ளர் விட்டு அதில் இது பண்ணிக்கோங்க, நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் இதையே இட்லிக்கு சேர்த்திருக்கிறோங்க. இட்லி இப்போ எடுத்து பிளேட்டில் வச்சு காட்டுறாங்க பாருங்கள். நாங்கள் சாப்பிட போகிறோம். இட்லி எடுத்து வச்சு இட்லியில் கத்திரிக்காய், தக்காளி, உருளைக்கிழங்கு 3 நாங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் சூப்பரான சுவையான கத்திரிக்காய் தக்காளி கடைதல் ரெடி. இப்போ சாப்பிடலாம் வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்.